ஆராதனை
எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய நான் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லென்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளோடே சேர்ந்து கொண்டது. நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றான் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்போ இதில் இந்த எலும்புகளை குறித்ததான, அதாவது காய்ந்து போன, கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தி, எலும்புகள் என்று சொன்னால் அது பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு யுத்தம் நடக்கிற ஒரு பிரதேசம். அந்த பள்ளத்தாக்கில் மரித்து போன மக்களுடைய எலும்புகள், அவர்களுடைய எலும்புகள் குவியல் குவியலாக உயரமும் மேடுமாய் நிறைய எலும்புகள் அந்த பள்ளத்தாக்கில் நிறைஞ்சிருந்தது. இப்படியான ஒரு காரியத்தை அந்த எசேக்கியா தீர்க்கதரிசியை அவர் ஆவிக்குள்ளாக மாற்றினார். ஆவியில மாற்றம் அடைஞ்சு எடுக்கப்பட்டார் எசேக்கியேல். ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு போதிப்பதற்காக அல்லது காண்பிப்பதற்காக அதை எடுக்கிறார். ஆனால் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினா, இதோ பள்ளத்தாக்கின் வழியிலே அந்த எலும்புகள் மகாதிரளாய் கிடைந்தன. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. இந்த குறிப்பிட்ட 2 வசனங்களை குறித்து நாங்கள் படிப்போமாக இருந்தால், இது 3 வகையாக 3 விதத்தில் வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத சாஸ்திரிகள் மொழிபெயர்க்கிறாங்க. அதாவது ஒரு ரிசரக்ஷன், அதாவது உயிர்த்தெழுதல், மீண்டும் உயிரடைகிற ஒரு தன்மை, அதை குறித்து இப்படி ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை அவர்கள் ஒரு உயிர்த்தெழுதலையும் மரித்தவர்கள் திரும்ப உயிரோடு எழும்புவதையும் குறித்து தான ஒரு வெளிப்பாடு கிடைக்கப்பட்டிருக்கிற ஸ்பிரிச்சுவல், அதாவது ஆவிக்குரிய ஒரு ஜெனரேஷன் எழும்பும் என்ற ஒரு வெளிப்பாடை காட்டுகிறார்கள். இன்னும் ஒரு வகையாக சொல்கிறார்கள்,
அது சபையினுடைய ஒரு பிறப்பு ஆரம்பிக்கும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு வகையாக சொல்கிறான் என்னென்றால், அரசியல் தாக்கங்களால் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக அல்லது சிறை கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு அங்கு போய் அப்படியாக வாழ்ந்து அவர்கள் மரித்தார்கள் அல்லது யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி ஒரு விதமாக சொல்கிறாங்க. கடைசி நாட்களில் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆண்டவர் விவரணமாக எழுப்பிடுவார் என்று சொல்லி இப்படி பலவிதமான வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் சபைக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன போதிக்கிறார் என்ற அறிவை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கு இந்த வசனங்கள்லேருந்து இந்த வார்த்தைகள்லேருந்து நாங்கள் எங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் எப்படி எங்களோட வாழ்க்கையில் உடம்படலாம் அல்லது இந்த எங்களோட வாழ்க்கையில் இது எப்படி எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வரலாம் என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அதாவது ஒரு எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ எங்களுடைய நாடுகளில் யுத்தம் நடந்த காலங்களில் யுத்தம் ஆங்காங்கே மறைந்திருந்து ஒளிந்திருந்து தாக்குவார்கள், சுற்றி வளைத்து தாக்குவார்கள், ஆனால் திடீரென தாக்குவார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசம் பண்டைய காலங்களில் நடந்த யுத்தம் 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் படைகள், 2 படைகளும் நேருக்கு நேராய், அதாவது யுத்த பள்ளத்தாக்கண்டே இருக்கு, யுத்தம் செய்கிறதுக்கு என்று சொல்லுகிற பெரிய கிரவுண்ட், பெரிய இடம், மலைகள் சூழ்ந்த அந்த பகுதிகளில் பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. அங்கே தான் அந்த யுத்தங்கள் நடக்கும், நேருக்கு நேராய் சண்டை பிடிப்பார்கள். அப்படி அவர்கள் லட்சக்கணக்கில் மறிப்பார்கள். முந்திரவர்கள் வென்றுவாங்க, முடியாதவர்கள் தோத்துருவாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தில் இப்படி மரித்து போன சடலங்கள் எலும்புகளாக குவிக்கப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலேயும். இங்கே தேவனுடைய ஜனங்கள், தேசத்து ஜனங்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இனி எங்களோட வாழ்க்கை துளிக்குமா, எங்களோட வாழ்க்கையில் இந்த நன்மை வருமா, எங்களோட வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் வருமா, எங்களோட வாழ்க்கை இனி ஒரு மறுமலர்ச்சியை காணுமா, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையாக போயிட்டு, நம்பிக்கை இல்லாத சிறைகளாய் போயிட்டோம், நாங்கள் அடைக்கப்பட்டுட்டோம், எங்களோட வாழ்க்கை இனி தலைக்காது துளிக்காது என்று சொல்லுகிற இப்படியான எண்ணங்களோட அந்த மக்கள் இருந்தார்கள். இன்றைக்கு சபையிலையும் அப்படித்தான் சில பகுதிகளில் காய்ந்து போன, வறண்டு போன, வறட்சியான, மரித்து போன எலும்புகளை போல சபையிலையும் ஜனங்கள் இருக்கிறாங்க. சில நேரம் உள்ளான மனுஷனில் காய்ந்து போன வெறுமையான நிலையில் இருக்கிறாங்க. எங்களோட உள்ளான மனுஷன் உயிரடைஞ்சு பலனடைஞ்சு கர்த்தருக்காக நிற்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்படியான சூழ்நிலையில் தான் இப்படி பல வகையில் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. இதில் மிகவும் கவனிக்க வேணும்னு சொன்னால், மகா திரளாய் குவியல் குவியலாக மனுஷர்களுடைய எலும்புகள் அங்கே இருக்கிறது. அப்போ அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அந்த தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்கிறார், தீர்க்கதரிசியாக எசேக்கியாவே, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா, இது உயிரடையுமா என்று கேட்கிறார். அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரை, தேவரீர் அதை அறிவீர், அது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாதப்பா என்று சொல்கிறார். தேவனே, நீங்கள் தான் அதை அறிவீர்கள் என்று சொல்கிறார். நேரடியாக அந்த மொழிபெயர்ப்பு நாங்கள் அவர் தேவனை பார்த்து சொல்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்டோடனே அவர் சொல்கிறார், நீங்கள் தான் அறிவீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அதாவது இந்த உலர்ந்து போன எலும்புக்கு கடவுளுடைய வார்த்தை தேவையாக இருக்கிறது. அதை மறிச்சிட்டாங்க. சதை இல்லை, தோல் இல்லை, எலும்பு இல்லை, நரம்பு இல்லை, ஹார்ட் இல்லை, ரத்தம் இல்லை, வறண்டு உலர்ந்து காஞ்சி போய் இருக்கிற எலும்பு.
இதில் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் முறைன்னு சொன்ன உடனே அதில் என்ன சொல்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படியாக இருந்தால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் மரணம் இல்லை என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும். என்ன? இந்த எலும்புகளுக்கு உயிர் இருக்கிறது, கேட்கிற திறமை இருக்கிறது, அதுக்குள்ள கேட்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த எலும்பு கேட்டாதான், இந்த சத்தத்தை கேட்டாதான் அது உயிரடைய முடியும். இப்படியாக நான் இதை மொழிபெயர்க்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அல்லது என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய ஒரு தீர்மானம், அல்லது நாம் விளங்கி கொண்ட வசனத்தின்படி, விளங்கி கொண்ட ஆதாரத்தின்படி நான் இதை பேசுகிறேன். இது ஒரு உபதேசமாக, ஒரு டாக்டரினாக நான் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எல்லாத்துக்கும் பேச முடியும் என்கின்ற ஒரு தீர்மானத்தோடு நான் இந்த உங்கள் சமூகத்தில் நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலைக்கும் நாங்கள் பேச முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அதுகள் கேட்கப்பட வேணும், அது கீழ்ப்படிய வேணும், மாற்றம் உண்டாக வேணும். அல்லேலூயா. அப்ப சொல்றார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அப்ப எலும்புகள் உயிரடைய வேண்டும். மரித்து போயிருக்கிற பகுதிகளில் ஜீவன் வர வேணும். மரித்து, அதாவது பொருளாதாரத்தில் மரித்த நிலை இருக்கலாம், சரீர பிரகாரமான மரித்த நிலை இருக்கலாம், உறவுகளில் மரித்த நிலைமை இருக்கலாம், தொழிலில் மரித்து போன நிலைமையாக இருக்கலாம், அல்லது எதுவாக இருந்தாலும் மரித்து போன நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கு ஒரே ஒரு ஆகாரம், ஒரே ஒரு மருந்து என்னண்டா கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை என்னங்க? எங்களுடைய வாய்களினால எந்த சூழ்நிலைக்கு நாங்கள் பேசுகிறோமோ அந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உறுதியாக சொல்லுகிறேன், அங்கே ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தோல்வி அடைந்து போவதில்லை. ஆமேன். முதலாம் சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாங்கள் முதலாவது வாசிப்போம். திருப்தியாக இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாக இருந்தவர்களோ இனி பசியாகிறார்கள். மலடியாக இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பல லட்சணமானால். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரமடைய செய்பவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்துறவருமாய் இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளை பூச்சக்கரத்தின் மேல் வைத்தார். இதில் இருந்து ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் என்ன பார்க்குறோம்டா, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு முடியாது, இனி நடக்காது, எங்களோட வாழ்க்கையில் இனி நம்பிக்கை இல்லை என்ற சூழ்நிலைக்கு 2 காரியங்களை இங்கே சொல்லுகிறார். அப்பத்துக்காக வேலை செய்கிறாங்க, பசியாக இருக்கிறவங்க இனி பசியாகிறார்கள், பசியாக இருக்கிறவங்களுக்கு இனி பசி வராது. மலேரியா இருக்கிறவள் 7 பெற்றார், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பல லட்சணமானார். அதாவது இன்றைக்கு மருத்துவம் சொல்கிற பகுதி இருக்கிறது. பிள்ளை பெறுற விஷயத்தில் பெற முடியாதவர்களை இப்படியாவது சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது முடியும். அல்லேலூயா. கற்பத்தை பார்த்து, உங்களோட சரீரத்தை பார்த்து நீங்கள் தான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேணும். ஆமேன். என்ன உரைக்க வேணுமாம்? மலேரியா இருக்கிற 7 பெற்றாலாம். அப்படியேண்டா வேதம் சொல்லுகிறது, கற்பம் முழுவதும் மலடும் உன்னிடத்தில் இல்லை. ஆணிலோ பெண்ணிலோ மிருகத்திலோ மிருகஜீவனில் இல்லை என்றதுதான் சத்தியம்.
இந்த சத்தியத்தை நாங்கள் மூடி மறைக்க முடியாது. ஏன்னு சொன்னால் எங்களோட சரீரத்துக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். உங்களோட சரீரத்தில் என்ன பிரச்சனை, என்ன குறைவு இருக்கு என்று சொன்னால் நீங்கள் அந்த சரீரத்துக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு என்று சொல்லி சொல்ல சொல்ல அங்கே உயிரடைய ஆரம்பிக்கும், மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தர் தான் ஐஸ்வர்யனாக்குறவர், தாழ்ந்தவரை உயர்த்துறவர், சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அப்படிதான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றார், எங்களை பிரபுக்களோடு அதிகாரிகளோடு மகிமையுள்ள சிங்காசனம், நல்ல ஆசனங்களை கொடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் எங்களெல்லாம் உட்கார பண்ணுகிறார். அதாவது இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில் நடக்காது என்ற சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தாராளமாய் நாங்கள் பேசி தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கைக்கு எது தேவையோ, என்ன குறைவு இருக்கோ அந்த பகுதிக்கு நீங்கள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையினால தீர்க்க தரிசனம் உரைக்க வேணும். அப்படியாக இருந்தால் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்க்கதரிசியாக மாற முடியும். நீங்கள் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆமேன். அப்போ நாங்கள் இன்றைக்கு அநேகம் தீர்க்க தரிசனங்கள் எப்படி உரைக்கிறோம்னு சொன்னால், அதாவது எங்களோட வாழ்க்கைக்கு தோல்விகளை கொண்டு வருகிற, எங்களோட வாழ்க்கைக்கு போராமைகளை கொண்டு வருகிற, எங்களோட வாழ்க்கைக்கு குறைவுகளை கொண்டு வரக்கூடிய விதத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறோம். அப்படி தீர்க்க தரிசனம் நாங்கள் உரைக்கிற நேரம் எங்களோட வாழ்க்கையில் இந்த இழந்த எலும்புகள் உயிரடைவது போல மாற்றங்கள் நமக்குள்ள, சமூகத்தில், தொழிலில், வேலையில், சரீரத்தில் எல்லாவற்றிலும் மாற்றம் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த மாற்றம் நமக்குள்ள வர வேணும். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். சொல்லுங்க, கேளுங்கள். அதாவது நீங்க எதுக்கு சொல்றீங்களோ அது கேட்க வேணும், அந்த வார்த்தைக்கு அது கீழ்ப்படிய வேணும். ஏன்னு சொன்னா நாங்கள் மீண்டும் பிறந்துட்டோம், நாங்கள் புதிய ஜாதி, புதிய கோத்திரம், ஆசாரியர்கள், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள், இப்படியாக எங்களோட வாழ்க்கை மாற்றப்பட்டுட்டு. ஆமேன். ஆகையினால தான் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியான ஒரு விடா முயற்சியாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேச வேண்டியவர்களாய், அறிவிக்க வேண்டியவர்களாய், கூற வேண்டியவர்களாய், சொல்ல வேண்டியவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது தாவீது, நாம் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாம் என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார். கர்த்தர் நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று சொன்னார். அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆமீன். நீங்க என்ன பெறுவீங்க? வெற்றி பெறுவீங்க. அதாவது உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்க பேசினா உங்களோட வாழ்க்கையில முறியடிக்க முடியாத காரியங்களை முறியடிப்பீங்க. எதிராய் நிற்கிற ராட்சதர்களை மேற்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆகையினால் தான் எங்களோட வாயை திறந்து வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக நாங்கள் உரைக்க வேணும், சொல்ல வேணும். எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், குழப்பங்களால், பிரச்சனைகளால், சர்வங்களில், மனதில் உண்டாகிற எண்ணங்களினால, கோபங்களினால நாங்கள் வார்த்தைகளை தாறுமாறாக பேசி போடுறோம். அதுதான் வாழ்க்கையில் பெரிய பலத்த பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொண்டிருக்கு. எத்தனையோ தடவைகளில் நாங்கள் தாறுமாறாக்கிடுறோம் வார்த்தைகளினால. சில நேரம் எங்களையே நாங்கள் சபிச்சிடுறோம், எங்களுடைய சரீரத்தை சபிச்சிடுறோம், எங்களுடைய ஆரோக்கியத்தை சபிச்சிடுறோம், எங்களுடைய ஜீவனை சபிச்சு போடுறோம். இனி இருந்து வேலை இல்லை, செத்து போனா நல்லம், இப்படியெல்லாம்
சாபம் நிறைந்த சாபமான வார்த்தைகளை நாங்கள் அதுவும் ஒரு தீர்க்க தரிசனமாக பேசி போடுகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், நன்மை வர முடியாமல் இருக்கு, ஆசீர்வாதங்களை கிட்டி சேர முடியாமல் இருக்கு. இப்படியான காரியங்கள் வருவதற்கு காரணம் நாங்கள் தாறுமாறாக பேசுகிறதுனால. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, எந்த பகுதி உங்களோட வாழ்க்கையில் உலர்ந்து இருக்கிறதோ அந்த பகுதியை நோக்கி நீங்கள் உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொன்னது போல உங்களோட வாழ்க்கையை பார்த்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாய் பேசி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் மாற்றம் வரும், அது உண்டாகும். ஏன்னு சொன்னால் அது தாமதிக்காது. தாமதித்தாலும் காத்திரு, ஆனாலும் அது உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். ஆமேன். சோர்ந்து போகாத படிக்க, மனம் சலித்து போகாத படிக்க இருந்து நாங்கள் எங்களோட பகுதிகளில் இருக்கிற உலர்ந்து போன பகுதி, தடையாயிருக்கிற பகுதி, அவற்றுக்கெல்லாம் தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய வார்த்தையை நாங்கள் பேச வேணும். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆமேன். அதாவது தேவன் என்ன சொல்றாருண்டா, இந்த எலும்பை பார்த்து பேசு, நம்பிக்கை இல்லாத அந்த எலும்புகளை பார்த்து பேசு. நீ பேசுகிற நேரம் உயிர் உண்டாகும், அதுக்குள்ள ஜீவன் வரும், அதுக்குள்ள உயிர் வரும். அல்லேலூயா, உயிர் அடைவீர்கள். ஆமேன். அல்லேலூயா, உயிர் அடைஞ்சு பலன் அடைவோம். 7வது வசனம், உமது குமுறுதலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று, அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்கில் இறங்குதான் தண்ணி எல்லாம். இதெல்லாம் எப்படி நடக்க சொன்னால் அவருடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. பெரிய சூழ்நிலைகள், முடியாத சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய சத்தம், அவருடைய குமுறுதல், அவர் உரத்து போடுகிற சத்தத்தினால அங்கு சூழ்நிலைகள் மாற்றம் அடைகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க தெரியாமல் இருக்கலாம், அல்லது வாசிக்க முடியாமல் இருக்கலாம், அல்லது எங்களோட வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுகிற பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் எங்களோட வாழ்க்கையில் சரியாக பேச பழகிட்டோம்ன்றாலே அது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வந்துடும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. கர்த்தர் எங்களை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் எங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? நான் கடவுளுடைய சாயலாகவும் கடவுளுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் ஆதாமுக்கு அந்த கூறி கூறி சொல்கிற பேருண்டாக்குற வேலையை கர்த்தர் கொடுத்தார். ஆகையினால் தான் ஆதாம் அங்கு பேர் வைக்கிற பொழுது வெறுமனே அவர் ஆடு மாடு குதிரை கழுதாண்டு வைக்காம அதனுடைய சுபாவத்தை, அதனுடைய ஒழுங்கு, அது எப்படி இருக்க வேணும், அதை எப்படி வாழ வேணும், அதனுடைய சுபாவம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன என்றதெல்லாம் ஆதாம் அங்கே சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் கடவுளுடைய அந்த ஞானம், கடவுளுடைய சாயல், கடவுளுடைய ரூபம் அவனுக்குள்ளே இருந்தது. அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதித்தார். ஆமேன். அல்லேலூயா. அதனால தான் அவருக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குற நேரம் அவர் சொன்னார், இவள் என் எலும்பின் எலும்பும் என்னுடைய மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறாள், ஆகையால் இவள் மனுஷி என்னப்படுவாள். இது நிமித்தம் புருஷனானவன், அங்கே பாருங்கள், திருமணத்துக்கு பிறகு அங்கே அவருக்கு ஆதாமுக்கு மாமா இல்லை, மாமி இல்லை, ஒருத்தர் அவருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்படியான ஒரு மனுஷன் சொல்கிறா. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தாயையும் தன் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான். அப்போ அந்த குடும்பம் எப்படி வாழணும் என்ற தாண்டைக்கு ஏதேன் தோட்டத்தில் வச்சு ஆதாம் பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள அந்த சாயல், அந்த ரூபம் இருந்தபடினால எதிர்காலத்தின் சந்ததிகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் அன்றைக்கு அவன் பேசுகிறான். அவனிலிருந்து வருகிற புறப்படுகிற சந்ததி குடும்பங்கள் எப்படி வாழ வேணும் என்ற அந்த ஒழுங்கு அவன் தீர்க்க தரிசனமாக உரைக்கிறான். இதெல்லாம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பொழுது, பேசப்படுகிற பொழுது மாற்றங்கள் 1000 தலைமுறை வரைக்கும் அது உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் 4 தலைமுறைக்கு வருமா?
ஆனால் அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைக்கும் உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. இப்படியாக அவர் சொன்ன உடனே அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்கள் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு கட்டளையிட்டபடியே நாம் தீர்க்க தரிசனம் உரைத்தோம். இப்போ சொல்றார், கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு அவர் என்ன சொன்னார், இந்த எலும்புகளை குறித்து பேசு, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உலர்ந்து போய் இருக்கிற இந்த எலும்பை பற்றி பார்த்து பேசு, கர்த்தருடைய வார்த்தையை கேள், ஆண்டவருடைய வசனத்தை கேள் என்று சொல்லி அந்த எலும்புக்கு சொல்லட்டான். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, உயிருள்ள வார்த்தை நமக்கு, உயிரோடு இருக்கிற நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நாங்கள் எவ்வளவு மேற்பட்ட ஜனங்கள், எவ்வளவு ஆசீர்வாதமான ஜனங்கள். ஆகையினால தான் இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது நல்லது. ஆமென். அப்போ நாங்கள் தீர்க்க தரிசிகளாக இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நீங்கள் பேசி பாருங்க, உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஆமென். யோசுவா சொல்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தடம்புரல்றவங்க, அடிக்கடி பிரச்சனை படுறவங்க, அடிக்கடி விக்கிரகங்களுக்குள்ளே போகிறவங்க, இப்படி எல்லாம் விழுந்து போகிற ஜனங்கள் இருந்தாப்புல கண்டுக்குட்டியை உண்டாக்கிடுவாங்க. இப்படியான இவர் யோசுவா அவர் மரிக்க போகிறதுக்கு முதல் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். இது ஒரு தீர்க்க தரிசனம். அவர் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தார். என்ன உரைத்தார்? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். வீட்டார் என்று சொன்னால் கணவன், மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அப்படியே அந்த சந்ததி முழுவதும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் சொல்றார். திட்டமா சொல்றார். ஏனென்று அவர் கர்த்தரை ருசி பார்த்துட்டார். ஆமென். அவர் வெற்றி கொடுக்கிறவர், வெற்றி வாழ்வை உண்டாக்கி தருகிறவர். ஆகையினால கர்த்தரை சார்ந்துட்டோம் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆகையினால தான் அவர் தீர்க்க தரிசனமா சொன்னார், தன்னுடைய குடும்பத்தை பார்த்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க போறோம் என்ற ஒரு தீர்க்க தரிசனம் அப்படியே ஆகிட்டு அவருக்கு நிறைய சுதந்திரம் கிடைச்சது. கானான் தேசத்தில் நிறைய அவருக்கு சுதந்திரம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அப்பொழுது அவர் சொல்ற 6வது வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களுக்கு ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர் என்று உரைக்கிறீர்கள் என்று சொல்கின்றார். இதான் அந்த யோவேல் தீர்க்கதரிசனத்தோட கனெக்ட் ஆகுது. அவருடைய அவனுடைய ஆவி அங்கு வருமாக இருந்தா நானும் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ஆமென். குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம், வாலிபர்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பாங்க. அல்லேலூயா. ஆகையினால தான் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றான்டா, 7வது வசனம் சொல்றது, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமென். அதாவது நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஒழுங்கில்லாத சூழ்நிலை, மரித்து போயிருந்த சூழ்நிலை, காய்ந்து போயிருந்த சூழ்நிலையில இங்க ஒரு தீர்க்க தரிசனம், கடவுளுடைய சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். ஆவிக்குள்ளாக சென்று அவன் உரைக்கிற நேரம் அங்கு மாற்றத்தை காண்பிக்கிறான். ஏற்கனவே ஆண்டு சொல்வார், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளு என்று நீ சொல்லு. கடவுள் சொல்றதில்ல, அவர் சொல்றார் என்ற வார்த்தையை கேளு என்று அந்த எலும்பை பார்த்து பேசு என்று சொல்லுகிறார். எலும்புகள், உலர்ந்து போன எலும்புகள், காய்ந்து போன எலும்புகள். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, அங்க ஒரு மாற்றம் நடக்கிறது. அதாவது இந்த யுத்தத்தில் மரித்த அந்த மனுஷருடைய எலும்புகள் மிருகங்களால, கழுகுகளால, ஆகாயத்து பறவைகளால, ஓய் நாய்களால, கொடிய விலங்குகளால் இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கும்னு சொன்னால் அந்த நாரிப்போன அந்த சர்ரத்தை கடிச்சு இழுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு அந்த ஒரு கையை ஒன்று கொண்டு போய் இருக்கும். கழுகு இன்னொரு பகுதியை ஒரு மலையில் கொண்டு போய் வச்சிருக்கும்.
இப்படி இந்த எலும்புகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமாய் சிதறப்பட்ட நிலையில் இருக்கிறது. ஒரு ஒழுங்கில்லாத ஒரு எல்லைக்குள்ள அந்த எலும்புகள் கிடக்கிறது. ஆகையினால் இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த உடனே அங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, இதை நீங்க நம்ப வேணும். அல்லேலூயா. இதை நம்ப வேணும். என்ன? தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இதோ ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அசைவு வருகிறது. சொல்லுங்க, அசைவு. அதாவது ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்க்க வேணும். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்து கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். பெரிய மாற்றம். ஒவ்வொரு அந்த காந்தம் இழுக்கிறது போல, காந்தத்தை இரும்பு இழுக்கிறது போல இந்த வார்த்தை போன உடனே ஒரு அசைவு வருகிறது, ஒரு மாற்றம் வருகிறது. ஒழுங்கில்லாத கிடந்த எலும்புகள் முதலாவது ஒன்று சேர்ந்து சேருகிறது, ஒன்றாக இணைக்கப்படுகிறது. அல்லேலூயா. எலும்புகள் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. ஆமேன். அவர் 8வது வசனம் நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகள் ஆவியில்லா இருந்தது. அப்ப இந்த எலும்புகள் அசைவுண்டாகி எல்லா எலும்புகளும் பள்ளத்தாக்கில் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டிருக்கிற இவர் அவதானிக்கிறார். குவியலா கிடந்தது இப்ப நேர்த்தியா வந்திருக்கும். அங்க வந்த உடனே அங்க பார்க்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கலாம் அந்த எலும்புக்கு மேலாக நரம்பு உண்டாகிறது, நரம்போட சேர்ந்து சதை உண்டாகிறது. சதை உண்டாகின உடனே அந்த தோல் வந்து அந்த சரீரத்தை அப்படியே மூடி ஒரு அழகுள்ள சரீரமாய் எந்த தோற்றத்தில் அது இருந்ததோ அந்த தோற்றத்துக்குள்ளாக அந்த சரீரம் அந்த உருவை பெற்றது. ஆமென். அல்லேலூயா. ஆனா அதுக்குள்ள உயிர் இருக்கல. ஆனா அந்த கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள உயிர் இருந்தது. அந்த வார்த்தையா அந்த எலும்புகள் கேட்டது. ஆமென். இழந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. உலர்ந்த எலும்பும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய தலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய கண் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய தொழில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய வயல் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். உங்களுடைய சமூகம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். நீங்க சரியா பேசிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு நாளும் கடவுளுடைய வார்த்தையும் மனுஷர்கள் தேவனுடைய ஜனங்கள் பேசுகிற வார்த்தையும் தோல்வி அடைந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. அதான் அந்த மாற்றம். ஒரு இரைச்சல். என்ன? அங்கே இருக்கிற கால், இங்கே கிடக்கிற கை, அங்கே கிடக்கிற தலை, இங்கே இருக்கிற விரல்கள், அந்த மொழிகள், துண்டுகள், ஜாயிண்ட்டுகள் எல்லாம் எங்கெங்கே இருந்தோ எல்லாம் வருகுது. தண்ணியில் கிடந்தது, மலையில் கிடந்தது, காடில் கிடந்தது, மண்ணில் புதஞ்சி கிடந்தது எல்லாம் வருகுது. வர நேரம் ஒரு இரைச்சல் உண்டாகும். எலும்புல எலும்பு பட்டு இந்த எலும்பு அங்கோடு, அந்த எலும்பு இங்கே வருது, இந்த தலை அங்கே போகுது, அங்கே இருக்கிற தலை இங்கே வருது. இப்படி கற்பனை செய்வாங்க. எல்லாம் இந்த தலை அங்கே போகுது, அந்த தலை இங்கே வருது, இந்த கால் அங்கே போகுது, எல்லாம் வந்து சேர்ற நேரம் ஒரு அசைவு உண்டாகுது, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட இந்த வார்த்தை சேர வைத்தது. ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போட சேர வைத்தது. அதாவது நமக்கு அந்த ஆண்டவர் ஒரு நியமத்தை வச்சிருக்கிறார். எங்களுக்கு அந்த ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நாங்க பேச வேணும், கர்த்தருடைய வார்த்தையை பேச வேணும், சொல்ல வேணும். ஒரு பிரசங்கியாருடைய செய்தி கேட்டிருந்தேன். அவர் சாம் செல்லுத்துறேன்னு சொல்லி அவர் சொல்றார், இந்த பிசாசா வந்தவன் அந்த நேரம் தேவதூதனாக இருந்தான், லூசிபர். அவன் தூதர்கள் எல்லாம், தேவதூதர்கள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புனா சொல்லிட்டு வர்றது. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுற தொழில் அவங்களுக்கு இல்லை. ஒரு விஷயத்தை சொன்னால் போய் சொல்லிட்டு வர்றது, அவ்வளவுதான். இவன் பார்க்குறான், நான் இந்த லூசிபர் ஜனங்கள் சொல்கிறாங்க, தேவன் சொல்ல நடக்குது, நானும் சொல்லி பார்க்க போகிறேன் என்று சொல்லி சொன்னானா. என்ன? நான் அவருக்கு ஒப்பாக மாறுவேன், அவருக்கு அவருடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உன்னதத்துக்கு ஏறுவேன்,
நான் அங்க போய் அந்த சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று அறிக்கை பண்ணி பார்க்குறான், சொல்லி பார்க்குறான். அவன் அந்த அறிக்கை பண்ணினதுனால, அவனுக்கு கொடுக்காத வேலையை அவன் செய்ததுனால அவன் தள்ளப்பட்டு மேலே போனவன் கீழே வந்துட்டான். பூமியில வந்து சாத்தானாக, பிசாசாக, அசுத்தாவியாக, நரகத்தில் அடைக்கப்பட்டவனாக, சங்கிலியினால கட்டப்பட்டவனாக அவனும் அவனுடைய சேனைகளும் தள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு நாங்க அப்படி இல்லை. நாங்க அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட தேவ ஜனம். தேவதூதர்கள் அப்படி உண்டாக்கப்படல. வார்த்தை அறிக்கை பண்றதுக்கு உண்டாக்கப்படல, சொல்வதற்கு உண்டாக்கப்படல. எங்களுக்கு தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம், அவருடைய ரூபத்தின்படி இருக்கிறோம், அவருடைய உவா காற்று நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். இவ்வளவு பொக்கிஷத்தை வச்சிருக்கிற நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா தியானம் பண்ணி, அதை பேசி, அதை அறிக்கை பண்ணி, அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். தீர்க்க தரிசனம் உரைக்கையில் இதோ இரைச்சல் உண்டாயிட்டு நடக்கும். நீங்க சொல்ற நேரம் நடக்கும். இதோ அசை உண்டாகும், மாற்றம் நடக்கும். எலும்புகள் தன் எலும்போடு சேர்ந்து கொள்ளும். நாம் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெல்லாம் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இப்ப என்ன சொல்றார்? அந்த ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம். இதுக்கு ஒரு ஜீவன் வேணும், இதுக்குள்ள ஒரு உயிர் வேணும். இது எலும்பெல்லாம் சேர்ந்துட்டு, நரம்பெல்லாம் சேர்ந்துட்டு, சதை வந்துட்டு, தோளால மூடப்பட்டுட்டு, ஆகையினால இதுக்கு இனி இயங்குவதற்கு அவருடைய காற்று, அவருடைய உயிர், அவர் கொடுத்த அந்த உவா காற்று இந்த சரீரத்துக்குள்ள சேர வேணும், ஜீவ சுவாசம் வர வேணும். ஆகையினால மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம். அப்ப அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. எப்படி சொல்லட்டாம்? மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நாங்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும் படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார், சொல்லென்றார். எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவருக்குள்ளே பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா திரளான சேனையாய் நின்றார்கள். இங்க தேவன் அவர்கிட்ட சொல்ல, நீ ஊது, உயிர் வரப்போகுது. அப்படி சொல்லல. எப்படி சொன்னார்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசை. அப்ப இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இந்த 4 திசைகளில் இருந்து காற்று, உயிருள்ள அந்த காற்று உயிரடையும்படி 4 திசைகளிலும் இருந்து காற்றே வா, இவர்களுக்குள்ள வந்து இவர்கள் உயிரடையும்படி இவர்களுக்குள்ள போ. ஆமென். உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்றார். காத்துக்கு சொல்றார், நீ தான் ஊது, நான் ஊதுறதில்லை, நான் ஊதுறதில்லை, அவர் ஊதுவார். அல்லேலூயா. காற்றை பார்த்து சொன்ன உடனே 4 திசையிலும் இருந்து 4 திசையிலும் இருந்து இந்த காற்று வருகிறது. வந்து அந்த உயிர் இல்லாத அந்த சரீரத்துக்குள்ள இந்த காத்து வந்து ஊதின பொழுது, ஜீவ சுவாசத்தை அன்றைக்கு ஆண்டவர் ஊதினார். இது கர்த்தர் தான் செய்கிறார். ஆமென். அந்த ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது, அந்த காற்று வந்து ஊதின பொழுது அவர்கள் ஊது என்று சொல்லென்றா எனக்கு கற்பித்தபடி உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனைகளாய் எழுந்து நின்றார்கள். அல்லேலூயா. அவர்கள் உயிரடைந்து, சொல்லுங்க, உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அதாவது சுத்தி வர எதிரி நாடு, யுத்தத்துக்கு ஆட்கள் இல்லை, எல்லாம் மறிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருக்க, நம்பிக்கையில் நாங்கள் இனி எப்படி வாழ்ற, இந்த தேசம் எங்கட சொந்தமாக இருக்குமா என்ற சூழ்நிலையை போல் அங்கே அந்த காலத்தில் அதை மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் இப்போ நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்க. இவங்க எப்படி இப்போ உயிரடைந்து காலூன்றி மரித்து போன அவ்வளவு பேரும் யுத்த வீரர்கள் எல்லாம் உயிரடைந்து காலூன்றி நிற்கிறார்கள். மகா பெரிய சேனையா நிற்கிறாங்க. இந்த மாற்றம் எங்கிருந்து வந்தது?
உலர்ந்து போன எலும்பாய் கிடந்த மக்கள் மேல, அந்த எலும்புகள் மேல கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை உலர்ந்த எலும்புகளை கேள் என்று சொன்ன பொழுது, அந்த வார்த்தையை அந்த எலும்புகள் கேட்டபடினால இந்த மாற்றம் வந்தது. வார்த்தையை பேசினபடினால இப்ப எல்லாரும் கால் ஊன்றி நிற்கிறாங்க. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் தாவீது சொல்றா, கர்த்தருடைய வசனம் தேனிலும் மதுரமானது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மருந்து, அது ஔஷதம் என்றெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்க. அதனால தான் தாவீது சொல்றா, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், என் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு மதிலை தாண்டுவேன். அல்லேலூயா. எதை செய்தாலும் உம்மால தான் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால ஒரு மதிலை தாண்டுறாலும் சரி, ஒரு சேனைக்குள்ள பாய்கிறாலும் சரி, ஓடுறாலும் சரி, எல்லாம் உம்முடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினால என்னால எல்லாம் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாம் எனக்கு செய்ய முடியும். நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு புதிய ஜாதி, புதிய சிருஷ்டி, புதிய இனம், புதிய கோத்திரம். நான் மறுரூபமாகுவேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு மாற்றம் வேணும், எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாக வேணும். நாம் மாற்றமடைய வேண்டிய குடும்பம் மாற்றமடைய வேணும் என்று சொல்லி, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்க, இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். ஆண்டவர் நன்மைகள் எல்லாம் 2 மடங்காக எல்லாம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 2 மடங்கு கொடுக்க போகிறார். ஆகையினால தான் நம்பிக்கை ஆயிட்டு போயிட்டு தாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றால், ஏன் அப்படியெல்லாம் இனி சொல்றீங்க? சொல்லாதீங்க, தோல்வியை பேசாதீங்க, இல்லைன்னு சொல்லாதீங்க, முடியாது என்று சொல்லாதீங்க, முட்டாள் என்று சொல்லாதீங்க. நல்லதை பேசி பாருங்க, மாற்றம் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வர வேணுமாக இருந்தால் தீர்க்க தரிசனம் நாங்கள் உரைக்க வேணும். அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், வீணா போகிறோம், விரயமாய் போகிறோம், நஷ்டப்படுகிறோம், ஒன்றுமில்லாமல் போகிறோம் என்று அவங்க அடிக்கடி உளர்றாங்க. அதனால தான் இப்படி உளராதீங்க என்று சொல்லி இந்த பெரிய ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த பெரிய ஒரு எலும்பு கும்பத்தில் ஒரு மலைப்பகுதியில் கொண்டு போய் அந்த மனுஷன் ஆவிக்குள்ளாக்கி இவ்வளவு காரியங்களை நடப்பிச்சு ஒரு நாடகம் நடிக்கிறது போல காமிச்சிருக்கிறார். இன்றைக்கும் அதே கர்த்தர் நம்மளோடு அவருடைய வார்த்தையோடு பேசியிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளுக்கு பார்த்து பேசுங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அல்லேலூயா.